ஏப்ரல் 6. புனித முதல் செலஸ்டின். இத்தாலி நாட்டில் கம்பானியாவில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் பிறந்தார் செலஸ்டின். ஆண்டவர் இயேசுவிடம் மிகுந்த விசுவாசத்துடன் இருந்த செலஸ்டின் மிலான் நகரில் வாழ்ந்த புனித அம்புரோசுடன் சில ஆண்டுகள் உடன் வாழ்ந்தார். திருத்தந்தை முதலாம் இன்னோசென்ட் அவர்களின் திரு அவையில் திருத்தொண்டராக பணியாற்றிய செலஸ்டின் கிபி 422 ஆண்டு திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு திருச்சபையினை வழிநடத்தினார். ஆயர் நெஸ்தோரியஸின் தப்பறை கொள்கையினை எதிர்த்த திருத்தந்தை செலஸ்டின் கிபி 430 ஆண்டு ரோமையில் ஆயர் மன்றத்தினை கூட்டி நெஸ்தோரியஸின் தப்பறை கொள்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். கிபி 431 ஆண்டு எபேசு நகரில் நடந்த பொதுச்சங்கத்தில் ஆண்டவர் இயேசுவினை கடவுளின் மகன் என்றும் மரி அன்னையினை கடவுளின் தாயென்றும் உறுதிப்படுத்தினார். கிறிஸ்துவினை அறியாத அயர்லாந்து மக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்கு ஆயர் பேட்ரிக்கை அனுப்பி வைத்த திருத்தந்தை செலஸ்டின் அயர்லாந்து கிறிஸ்துவ நாடாக மாறுவதற்கு மூல காரணமாக அமைந்தார். டிராஸ்டவரே நகரில் அழிக்கப்பட்ட மரியன்னை பேராலயத்தினை புது பொலிவோடு சீர் செய்த திருத்தந்தை செலஸ்டின் உடல் நலிவுற்று கிபி 432 ஆண்டு ஜூலை 26 நாள் இறைப்பதம் சேர்ந்தார். நெஸ்தோரியஸின் தப்பறை கொள்கை தவறு என்று சுட்டிக்காட்டி ஆண்டவர் இயேசு இறை இயல்பும் மனித இயல்பும் உடையவர் என்று மெய்ப்பித்த திருத்தந்தை செலஸ்டினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித செலஸ்டின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஈழப் போரில் உறவுகளையும் உடைமைகளையும் இழந்து தவிக்கின்ற மக்களை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிப்போம்.